அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் அடுத்த கட்டமாக வந்து ப்ராக்டிக்கல் எப்போ நடக்கும், அதுக்கான அப்டேட் எப்போ கிடைக்கும், செலெக்ஷன் பட்டியல் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஆஃபீஸர் மசால்ஜி உள்ளிட்ட பணியிடங்களுக்காக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. சிலருக்கு வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரல, நான் அப்லோட் பண்ணவே இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தது அக்செப்டடாக இருக்கலாம் பை சான்ஸ். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் அடுத்த கட்டமாக சிவியில் உங்களுக்கான நீங்கள் ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. சரி, ஓகே. இப்போ ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை பார்த்துலாம். இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 2 முறை வழங்கப்பட்டு அது சரியாக ஆகலை அப்படின்னு சொல்லி அகைன் ஒரு முறை கொடுத்தாங்க. ஸோ அதன் பிறகு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ப்ராக்டிக்கலுக்கான லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸுடைய லிஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலுக்கான லிஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து விட போகிறாங்க. அடுத்த வாரத்தில் வெளியாகக்கூடிய ப்ராக்டிக்கலுக்கான அந்த செலெக்ஷன் பட்டியல் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதன் பிறகு வந்து ப்ராக்டிக்கல் வந்து வரிசையாக நடக்கும். ஸோ டேட் வைஸ் பேட்சாக நடக்கும். ஒவ்வொரு பேட்ச்லேயும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 நபர்கள் 60 நபர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான சென்டர்ஸ் ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல உங்களுக்கான ப்ராக்டிக்கல் நடக்கும். ப்ராக்டிக்கலில் என்னென்ன கேட்பாங்க, எப்படி இதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் நடந்துச்சு, இது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அகைன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராக்டிக்கலில் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் அதாவது வாசிக்கவும் எழுதவும் தெரிகிறதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேசிக்காக ப்ராக்டிக்கலில் இது நடந்தது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஷின்ஸ் அவங்க கேட்டிருந்த கேள்விகள் அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ ஏதாவது கொடுத்து படிக்க சொல்லுவாங்க, அதே மாதிரி எழுத சொல்லுவாங்க. இது வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரெஸ் வந்து மடித்து வைக்கணும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணி வைக்கணும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ட்ரெஸ் அயன் பண்ணுறது அந்த மடிக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பட்டன் தைக்கிற இது. ஸோ அந்த பட்டனை வந்து கரெக்டாக தைக்கணும். அதுக்கு அடுத்தது தோரணம் கட்டணும். அதுக்கப்புறம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணணும். தரையை வந்து துடைக்கிறது, மாப்பு போட்டு தரையை க்ளீன் பண்ணணும். அது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த டேபிள், சேர்ஸ், ஷெல்ஃப் இதெல்லாம் வந்து துடைக்கணும். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து கரெக்டாக அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் செய்யும்போது பர்ஃபெக்டாக செய்யணும். ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கான தயாரான நிலையில் இருங்க. ஸோ தோரணம் கட்டுறதுல வந்து மாவிலை தோரணம், தென்னை இலை தோரணம் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் அதுக்கும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ட்ரெஸ் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் வேணால் கொடுக்கலாம், அயன் பண்ணுறதுக்கும் மடித்து வைக்கிறதுக்கும். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏனென்றால் இல்லைன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டால், ஏன்னா உங்கள் கூட வர்றவங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு மார்க்ஸ் கூட இருக்கும். நீங்கள் தேர்வில் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் தாண்டி ப்ராக்டிக்கல் எடுக்கக்கூடிய மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மார்க்கும் சேர்த்து தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கலில் நிறைய பேர் வந்து ஃபெயில் பண்ணி விட்ருக்காங்க. நீங்கள் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் அதை தாண்டி ப்ராக்டிக்கல் எடுக்கக்கூடிய மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த வாரத்தில் ரெடியாக இருங்க. அடுத்த வாரத்தில் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். அடுத்த வாரத்திலிருந்து ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகிடும் என்ற மகிழ்ச்சியான தகவலோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.